Hi friends, welcome to Chentak channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 4 VAO ஒரிஜினல் வினாத்தாள் 2022 என்னைக்கு நடந்தது அப்படினா எக்ஸாம் 24/7/2022 நடந்த அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல இருக்கிற மேக்ஸ் क्वेश्चनல இருக்கிற சம்மோட ஆன்சர் பார்க்க போறோம். விளக்கமான விடைகளுடன் பார்க்க போறோம். இது வந்து திறனறி தெரிவு மேக்ஸ் அண்ட் ஆப்டிட்யூட் 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்க. அதாவது 1134 எண்ணில் அதன் அசல் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான் ஆன்சர். இப்போ நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா CI minus SI equal to P R/100 the whole power squared and 3 plus R/100 இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு எத்தனை வருஷத்துக்கு வட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியும் தனி வட்டியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது அதோட வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1134 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம இங்கோடி எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா காம்பவுண்ட் என்னது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 1134 போட்டிருக்கலாம். இப்போது P = Rங்கிற வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 ஆண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 15% ஆண்டு வட்டி சதவீதம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த 100 சேர்த்துக்கலாம். அப்போ 15/100 R/100 இருக்கா. அப்போ அந்த 15/100 போட்டுக்கலாம். இங்கே 3 + இந்த R இருக்க இடத்துல 15/100 போட்டுக்கலாம். இப்போது இந்த 1134 = P. இந்த 3/20 எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த 15/100 அடி கொடுத்தாக்கி நமக்கு 3/20 வரும். 3 5 15 20 5 100. அதே மாதிரி தான் இங்கேயும் 3 5 15 20 × 5 100. இதுக்கப்புறம் என்னச்சு அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், P = 3/20 the whole power squared into 3 + 3/20. அவ்வளோதான், இங்கே ஸ்கோருக்கு இருக்காது. இப்போ இங்கே 3/20 இந்த 3 அப்படியே கொடுத்தாச்சு. அடி கொடுத்தால 3/20 வந்துருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 1134 இங்கே தான் இருக்கும், இந்த P இருக்கும். 3/20 the whole power squared கொடுத்துருக்கனால 3/20 2 வாட்டி எழுதணும். இங்கே 3 × 20 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 6 60 + 3 63/20. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அடி கொடுக்கணும். இது வந்து நேர்மாறலில் வர்றப்ப தலைகீழியாக வரும். இங்கே என்ன இருக்குது 1134 இந்த P நம்ம இங்கே கூடி கொண்டு வரப்போகிறோம். இதை உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ எல்லாமே தலைகீழ வரும், நேர்மாறலில் வரும். அப்போ P = 1134 இங்கோடி வந்துருச்சு இன்ட்டு கீழே இருக்கிற வேல்யூ எல்லாம் மேலே போயிடும், மேலே இருக்க வேல்யூ எல்லாம் கீழே வந்துடும். அப்போ 20 × 20 × 20/3 × 3 × 63 வரும். இப்போ இதை நம்ம அடி கொடுக்கணும். 1134 × 20 × 20 × 20/3 × 3 × 63 வந்திருக்கு. 1134 / 63 போட்டால் அப்படின்னா 18 × 63 1134. அப்போ ஆன்சர் 0 இருக்குது. இப்போ அங்கே என்ன வரும் அப்படின்னா 18 போட்டுக்கலாம். மீதி 20 × 20 × 20 அப்படியே தான் இருக்கும். கீழே 3 × 3 மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த 18 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 3 3 6 3 18. இங்கே ஒரு 3 இருக்குது, 1 3 3. இந்த 6 3 6ஆல் டிவைட் ஆகும். அப்போ 2 × 20 × 20 × 20 நமக்கு கிடைக்கும். இங்கே 18 × 20 × 20 /3ங்கிறது நம்ம எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் 2 × 20 × 20 × 20 கிடச்சிருக்கு. இப்போ ஆன்சர் எப்படின்னா 2 × 2 4 4 4 × 2 8 8 × 2 16 போட்டுக்கலாம். அதுபோக மீதி எத்தனை 0 இருக்கும், 1 2 3 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 16000 கிடச்சிச்சு. அப்போ ஆன்சர் இங்கே 16000. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P மற்றும் Qவின் மீப்பெரு பொது வகுத்தி X மற்றும் Q = XY எனில் P மற்றும் Qவின் மீச்சிறு பொது மடங்கை கீழே உள்ளவற்றிலிருந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. P மற்றும் Qவோட மீப்பெரு வகுத்தி எவ்வளோன்னா X, Qவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா XY. நமக்கு P மற்றும் Qவின் மீச்சிறு பொது மடங்கு மீப்பெரு மடங்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீச்சிறு மடங்கு கண்டுபிடிக்கணும். இப்போ P மற்றும் Qவின் மீப்போவை = Xன்னு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. P மற்றும் Qவின் மீப்பெரு வகுத்தி அதாவது மீப்போமை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீப்போவை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா X கொடுத்துருக்காங்க. Q = XYன்னு கொடுத்துருக்காங்க. P மற்றும் Qவின் மீச்சிறு போமை நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது மீச்சீமை கண்டுபிடிக்கணும். அப்போ P × Q = மீப்போவை × மீச்சீமை. P மற்றும் Q மீப்போவை Xன்னு எடுத்துக்கிட்டோம். Qவோட வேல்யூ XYன்னு எடுத்தாச்சு. P × Q = மீப்போவை × மீச்சீமை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். பி இன்ட்டு கியூ, கியூ இருக்கிற வழியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ஒய் இருக்குது. அந்த பி இன்ட்டு இந்த கியூ இருக்கிற இடத்துல எக்ஸ்ஒய் அப்ளை பண்ணிக்கிடணும். அப்போ பி இன்ட்டு எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு மீ போவை அப்படின்னா பி மச்சு கியூவின் மீ போவை என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு மீ சீமை நம்ம கண்டுபிடிக்க போகிறது மீ சீமை. அப்போ பி இன்ட்டு எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு மீ சீமை. மீசிமை இங்கே வந்துடுச்சு அப்படின்னா பி இன்ட்டு எக்ஸ்ஒய் இங்கே இருக்குது, இங்கே வர்றப்ப டிவிஷனில் வரும், இங்கோடி இருக்கப்போ மல்டிப்ளிகேஷன் போயிடும். பி இன்ட்டு எக்ஸ்ஒய் பை இந்த எக்ஸ் இருக்கும் ஈக்குவல் டு பிஒய். எக்ஸ் அடி போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், பிஒய் மட்டும் தான் இருக்கும். அப்போ மீசிமை என்ன வேல்யூ அப்படின்னா பிஒய் தான். இங்கே என்ன ஆன்சர் இருக்குது, பிஒய் தான் ஆன்சர். அடுத்த சம் என்ன அப்படின்னா ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x+2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x-2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க. எக்ஸோட வேல்யூ 20ன்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தோட நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எக்ஸ் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 20. அதாவது இந்த இடத்துல நீங்கள் எக்ஸோட வேல்யூவை அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், செவ்வகத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும். அப்போ செவ்வகத்தின் நீளம் 3x+2, செவ்வகத்தின் அகலம் 3x-2 கொடுத்துட்டாங்க. எக்ஸோட அளவு 20ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் போடலாம். அப்போ 3 × 20 எதுக்கு போட்டிருக்கோம், இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் 3 × 20 +2, அடுத்து 3 × 20 -2, 2 6 60 +2 உங்களுக்கு என்ன வரும், 62. அதேமாதிரி 3 × 20 60 -2 உங்களுக்கு என்ன வரும், 58. 60 கூட்டல் 2 60 2 கூட்டினா 62. 3 × 2 60லேருந்து 2 கழிச்சோம்னா 58. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண செவ்வகத்தின் பரப்பளவு ஈஸியான ஃபார்முலா தான். எல் இன்ட்டு பி, லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருப்பாங்க, ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அவ்வளோதான். 62 × 58, 62ஐயும் 58ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 62 × 58 8 × 2 16 மீதி 1 6 8 48 + 1 49 அப்படி எழுதிக்கலாம். 5 2 10 0 மீதி 1 5 30 + 1 31 மீதி 6 9 4 + 1 5 3 3596. 62 58 மல்டிப்ளை பண்ணோன்னா 3596 சதுர அலகுகள், அவ்வளோதான். அடுத்து 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு காண்க. 2 பகடை உருட்டுதாங்க, அதாவது டைஸ், நம்ம விளையாடுற கேம் விளையாடுவோம்ல டைஸ் உருட்டி விளையாடுறது. 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுறாங்க. ஒரு பகடையில் 6 முகங்கள் இருக்கும். 2 பகடை அப்படின்னா 6 × 6 12. அதாவது ஒரு பக்கத்தில் ஒரு டைஸில் ஒரு சைடு 1 2 3 ஒவ்வொரு முகத்துலையும் என்னென்ன இருக்கும்னா 1 2 3 4 5 மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். அப்போ இங்கே எத்தனை பகடை இருக்குது அப்படின்னா 2 பகடை உருட்டுதாங்க, ஒரே நேரத்தில் உருட்டுதாங்க. இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 நிகழ்தகவு கிடைக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது ஒரு பகடையை உருட்டுதாங்க அப்படின்னா இது ஒரு பகடை எடுத்துக்கணும். ஏங்கிறது ஒரு பகடை ஒரு வாட்டி உருட்டப்போ 1 உழுது, அடுத்த வாட்டி உருட்டப்போ 2 உழுது, அடுத்து 3 வருது, அடுத்து 4 வருது, அடுத்து 5 வருது, அடுத்து 6. அதேமாரி அடுத்த பகடை பிங்கிற பகடை உருட்டப்போ 1 2 3 4 5 6ன்னு வருது. இப்போது பி ஆஃப் ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பகடையை உருட்டப்ப 2 பகடை உருட்ட ஒரே நேரத்தில் ஒரு பகடை ஏ என்பது 2 பகடையிலும் ஒரே முக மதிப்புள்ளே உடைய நிகழ்ச்சியை காண்க. 2 பகடையிலையும் ஒரே முகம் நமக்கு கிடைக்கணும். 2 பகடையிலையும் ஒரே முகம் எத்தனை வாட்டி கிடைக்கும் பார்க்கணும். 1 1 இது ஒரு வாட்டி கிடைக்கிது, இது ஒரு பகடையில் 1 கிடைக்கி, இன்னொரு பகடையில் இன்னொன்று கிடைக்கி. அப்போ 2 பகடையிலும் ஒரே முகம் ஒரே ஃபேஸ் கிடைக்கணும். 2 பகடையிலும் ஒரே நம்பர் விழுது எத்தனை அப்படின்னா 1 1 அப்படின்னு விழுது. அப்போ 1 × 1. அதேமாதிரி அடுத்த பகடையிலையும் 2 × 2 ஒரே ஃபேஸ் கிடைக்கி, அடுத்து உருட்டமும் 3 × 3 ஒரே ஃபேஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஏங்கிறது 6 பகடை, அதாவது 6 வாட்டி நமக்கு கிடைக்கிது. ரெண்டும் சேமாக ஒரே ஃபேஸ் நமக்கு எத்தனை வாட்டி கிடைக்கிது அப்படின்னா 6 கிடைக்கிது. இதை தான் நம்ம என்ன எப்படி எழுதிருக்கோம்னா 1, 1 2, 2, 3 3, 4, 4, 5, 5 6, 6ன்னு எழுதியிருக்கோம். அப்போ என் ஆஃப் ஏ என்ன அப்படின்னா 6. எத்தனை வாட்டி வந்திருக்கு நமக்கு 6 வாட்டி கிடச்சிருக்கு. அப்போ என் ஆஃப் ஏ = 6 நம்ம வச்சுக்கலாம். அடுத்து என்ன கிடச்சிருக்காங்க அப்படின்னா பி என்பது 2 முக மதிப்புகளையும் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்ன கேட்டிருக்காங்க. பி என்ன கிடைக்கணும் அப்படின்னா 2 பகடையும் உருட்டப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா 4 கிடைக்கணும். அப்போ எந்த நம்பரெல்லாம் கூட்டினா நமக்கு 4 கிடைக்கும்? 1 + 1 கூட்டினா 4 கிடைக்காது, 2 தான் கிடைக்கும். அப்போ இது எழுதக்கூடாது. 1 + 2 கூட்டினா 3 கிடைக்கும், எழுதக்கூடாது. 1 + 3 கூட்டினோம்னா 4 கிடைக்கும். அப்போ இது ஒரு வேல்யூவாக வரும். அடுத்து 2 + 1 கூட்டினோம்னா 3 கிடைக்கும், எழுதக்கூடாது. 2 + 2 கூட்டினா 4. அப்போ இது நமக்கு எழுதிக்கலாம்.
2 + 3 கூட்டினா 5, இது எழுதக்கூடாது. அடுத்து 3 + 1 கூட்டினா 4, இங்கே நமக்கு கிடச்சிச்சு. 3 + 2 கூட்டினா 6, இது எழுதக்கூடாது. 3 + 3 கூட்டினோம்னா 9, இதுவும் எழுதக்கூடாது. அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு? 1 + 3 கூட்டினா 4 கிடைக்கிது. அடுத்து 2 + 2 கூட்டினா 4 கிடைக்கும். 3 + 1 கூட்டினோம்னா 4 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். அப்போ எத்தனை நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 3 கிடச்சிருக்கு. B என்பது 2 முக மதிப்புகளின் கூடுதல். 2 முகத்தோட மதிப்பை நம்ம கூட்டணும்னா 4ஆக இருப்பதற்கான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1,3, 2,2, 3,1. அப்போ பியோட நிகழ்தகவு என்ன அப்படின்னா 3. N(A) = 6, N(B) = 3 கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா P(A) யூனியன் B = P(A) + B(B). இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா P(A) யூனியன் B = P(A) + B(B) - P(A) வெட்டு B. நம்ம P(A) கண்டுபிடிச்சாச்சு, P(B) கண்டுபிடிச்சாச்சு. இது மட்டும் கண்டுபிடிக்கணும். P(A) வெட்டு B. A வெட்டு B அப்படின்னா ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிறது தான் A வெட்டு B. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே A இருக்குங்க, இங்கே B இருக்குது. A வெட்டு B அப்படின்னா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது மட்டும் எடுக்கணும். இங்கே 1,1 இங்கே இல்லை, இங்கே 2,2 இருக்குது, இங்கே 2, இருக்குது. அப்போ இதை எடுத்துக்கலாம். 3,3 இங்கே இல்லை, 4,4 இங்கே இல்லை, 5,5 இங்கே இல்லை, 6,6 இல்லை. அப்போ ரெண்டுக்கு பொதுவாக என்ன இருக்குது? 2,2, 2,2. அப்போ 2,2ங்கிறது தான் இதுக்கு பொதுவாக இருக்குது. அப்போ எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ 1/6ன்னு போட்டுக்கலாம். P(A) 6/36, P(B) 3/36, P(A) வெட்டு B எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/36. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். P(A) யூனியன் B = P(A) + P(B) - P(A) வெட்டு B. இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. P(A) யூனியன் B = P(A) + P(B) - P(A) வெட்டு B கொடுத்துருக்காங்க. அப்போ 6/36 + 3/36 - 1/36 = 8/36. எப்படி வந்திருக்கு? 6 + 3 எவ்வளோ? 9. 9/36. 9/36 - 1/36. அப்போ 9லேருந்து 1 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 8. 8/36 கொடுத்துருக்காங்க. இப்போ 8 நம்ம என்ன செய்யலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். 8 எதனால் டிவைட் பண்ணிக்கலாம்? 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 8 4ஆல் டிவைட் பண்ணால் 2 4s are 8, 9 4s are 36. 2 × 4 8, 9 × 4 36. அப்போ ஆன்சர் 2/9. தேவையான நிகழ்தகவு என்ன அப்படின்னா 2/9. இப்போ அடுத்து என்ன கணக்கு அப்படின்னா கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்தநாள் நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டால் அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்தநாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பிறந்தநாள் வரப்போகுது. யாருக்கு? வாணிக்கு பிறநாள் வரப்போகுது. இவன் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா உனக்கு என்னைக்கு பிறநாள் வரப்போகுது? இன்றைக்கி திங்கக்கிழமை, உனக்கு என்றைக்கு வரப்போகுது? எனக்கு 75 நாட்களுக்கு முன்னாடி கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லுதா. அப்போ வாணியை பிறந்தநாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் கண்டுபிடிங்க. 75 நாளுக்கு முன்னாடி கண்ட ஒரு திங்கக்கிழமை கொண்டாடியிருக்காங்க. அப்போ அதை எந்த திங்கட்கிழமை, அதாவது இவ கேட்குற அன்னைக்கு திங்கக்கிழமை, நான் அந்த கேட்ட அன்னையிலேருந்து 75 நாளைக்கு முன்னாடி நான் என் பர்த்டே கொண்டாடியிருக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க. சரியா? அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6 என்பன முறையே ஞாயிறு முதல் சனி வரை உள்ள கிழமைகளை குறிக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போது 75 அப்படிங்கிறது 75 நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்களோட பர்த்டே கொண்டாடியிருக்காங்க. வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? டிவைட் பண்ணிக்கலாம். 75 நாளை 7 நாளால் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது 10 × 7 70, மீதி 5 நாள் இருக்குது. இந்த 5லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 5 நாளில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வாணியின் பிறந்தநாள் எந்த கிழமையில் வந்திருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். 75 நாட்களுக்கு முன்னால் தான் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன்னால் கொண்டாடினேன் என பதிலளித்தார். இப்போது இது என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா திங்கக்கிழமை. திங்கக்கிழமைக்கு முதல் நாள் ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் வெள்ளி. இது திங்கக்கிழமை. திங்கக்கிழமை முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய நாள் சனி, சனிக்கிழமைக்கு முந்தைய நாள் வெள்ளி, வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாள் வியாழன், வியாழக்கிழமைக்கு முந்தைய நாள் என்ன கிழமை? புதன்கிழமை. இங்கே என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னா 5. இந்த 5 வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது திங்கக்கிழமைக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்குன்னா ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி அதாவது திங்கக்கிழமைக்கு 2வது முந்தைய நாள் சனி, 3வது முந்தைய நாள் வெள்ளி, 4வது முந்தைய நாள் வியாழன், 5வது முந்தைய நாள் புதன். அப்போ இதுதான் ஆன்சர். புதன்கிழமை தான். எந்த நாளில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா புதன்கிழமை. ஆன்சர் பி.
அதாவது இங்கே ரிமைண்டர் வந்திருக்கிறதுலேருந்து இதை ரிவர்ஸில் எதுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னா 75 நாட்களுக்கு முன்னால் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், இதை முன்னாடி கண்டுபிடிக்க போகிறோம். திங்கக்கிழமைக்கு முந்தின நாள் ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை முந்தின நாள் சனி. அதனால் இந்த திங்கக்கிழமையில தான் என்ன சொல்லியிருக்காங்க, திங்கக்கிழமை அன்னைக்கு தான் நான் கேட்டிருக்காங்க. அப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை 75 நாளைக்கு முன்னாடி நான் கொண்டாடினேன். அப்போ திங்கக்கிழமைக்கு முன்னாடி 5வது ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 5வது இது 1வது நாள், இது 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, புதன்கிழமை. அப்போ இவங்க என்றைக்கு கொண்டாடியிருக்காங்க அப்படின்னா புதன்கிழமை கொண்டாடியிருக்காங்க. இனிமேல் மீதி இருக்கிற வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.